கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகங் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிகி. பகவான்னு சொன்னால் பேர் அழகன். அழகன் அலங்காரன் ஆழ்வார் சாதிக்கிறார். பகவானுக்கு அழகு எதற்கு, உருவம் எதற்கு? அவர் அருவமாகவே இருந்து போகலாம், அல்லது நிலம், நீர், தீ, காற்று முதலான பொருட்களாக கூட தரிசனம் கொடுத்து போகலாம். ஆனால் 4 திருத்தோள்களுடைய சங்க சக்கரங்களை பற்றிய கைகள், நீண்ட திருமேனி, பொன்மேனி, நீலவர்ணத்தில் இருக்கும் மேனி, அநேக ஆபரணங்களை தரித்து கொண்டு மாலையை தரித்து பட்டு பீதாம்பரத்தோடே சிரித்த சிரிப்பு முகம் மாறாமல் அழகிய திருக்கண்களாலே குளிர நோக்கி கொண்டு இப்படியே ஒரு திருத்தலத்திலும் பெருமான் சேவை சாதிக்கிறாரே. எதற்காக? இந்த அழகெல்லாம் எதற்காக இருக்கிறதெனில் அடியார்கள் தியானிக்க வேணுங்கிறதுக்காக. திரும்ப திரும்ப நமக்கு இஷ்டமான பெருமானுடைய திருமேனியை நினைக்க நினைக்க புலன்கள் வசத்துக்கு வரும், உள்ளம் நேர்மைப்படும், மென்மைப்படும், அன்பு பெருகுகிறது, கண்டவிடத்தில் மனம் சஞ்சலிக்காமல் ஓர் நிலைப்படுகிறது. இதற்காகத்தான் பகவானுடைய திருமேனியை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். திருவேங்கடத்துக்கு திருமலை போறோம், பெருமாளை 1 நிமிஷம் சேவிக்க விடுவா, ஆனா அப்படியே அத்த மனத்துல தேக்கிக்கணும். உப்பிலியப்பன் சன்னதிக்கு போறோம், பெருமாளை சேவிச்சுக்கிறோம், அப்படியே தேக்கி கொள்ள வேண்டும். தேரெழுந்தூருக்கு போறோம், சேவிச்சுக்கிறோம், தேக்கி கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுக்கு வந்த பிற்பாடு நிதானமா அதை ரீப்ளேங்கிற மொழியும் அதை போல திரும்ப ஓட விட்டு எவ்வளவழகு நினைக்க நினைக்க பொழுது போய்விடும். கண்டடத்தில் உள்ளம் துள்ளாது, கண்ணு கண்டதை பார்க்காது, காது கண்டதை கேட்காது. இதைத்தான் தியானம்ங்கிறோம். அதனால வெறுமனை உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு நிலைப்படுத்துறதுங்கிறது அல்ல, பெருமானிடத்தில் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்துதல். அப்படி இருந்தா தான் உயர்ந்த விஷயத்தில் நிற்கும். நாம வாழ்க்கையில உயர்றதுக்கு முயற்சிக்கிறோம், அப்ப உயர்ந்த விஷயத்தை தான் சிந்தையில் கொள்ள வேண்டும். தாழ்ந்ததை நினைக்க நினைக்க தாழ்ந்து போகிறோம், உயர்ந்ததை நினைத்தால் உயர்ந்து போகிறோம். அப்ப உயர்ந்தவனான பகவான், அவன் திருமேனி அழகு எப்படி இருக்கு, அந்த அழக பிள்ளாய் துருவ உன் உள்ளத்திலே நிறுத்து என்று நாரதர் உபதேசிக்கிறார். 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தில் 45வது ஸ்லோகத்திலிருந்து 51வது ஸ்லோகம் வரை பெருமானுடைய வடிவழகு கொண்டாடப்படுகிறது. பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் அவர்களுக்கு அழகு பிச்சையிடக்கூடியவனா பகவான் இருக்காராம். பெருமானுடைய அழகை சேவித்தால் சாக்ஷாத் மன்மதகான்னு சொல்லுவார்கள். பகவான் மன்மதன கூட மடலெடுக்க தூண்டும் அழகு. ரதி மன்மதன்னு கேள்விப்பட்டிருக்கும். பேரழகர்கள் கையில் கரும்பு வில்லு பிடித்து கொண்டு மலர்கணைகளை வைத்து காதலை வளர்க்கக்கூடிய தெய்வம் ரதியும் மன்மதனும். அந்த மன்மதம் மட்டும் கண்ணனுடைய அழகை கண்டால் நாம என்ன இவ்வளவு அவலமா இருக்கும், நாம ஏன் இவ்வளவு கோரமா இருக்கும், இதுன்னு அழகு என்று தானே பெருமான் பால் காதல் வயப்பட்டு போவன். அவ்வளவு ஒரு அழகு எம்பெருமானுக்கு. இந்த அழகெல்லாம் வெறும வச்சுருக்கலே, ஒரு சாமானியன கூட தன் பால் ஈர்ப்பதற்காக. சாதாரண மக்கள் யாரும் அழக கண்டு நிற்பர்கள், மேல போயிடுறதுக்கு மனசு வராது. பகவானுடைய திருமேனி அழகை சேவித்தால் இந்த அழகு எப்பேற்பட்ட அழகு, எதுக்காக வச்சுருக்காரு இப்போ, இதை சேவிக்கிறதுக்கு மற்ற ஒண்ணுலையும் உள்ளம் போகாமல் இருக்கலாம் என்று தோண வைக்கும். ஆக பிரசாத அபிமுகம், தன் அடியார்களை குறித்தே பார்த்து கொண்டிருக்கும் கண்கள். சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம். எந்த கோவிலுக்கு வேணா போருங்க, பெருமானுடைய முகம் சிரிச்சுன்னு இருக்கோ இல்லையோ, அதான் பிரசன்ன வதனம். அவர் ஒன்றும் கோபமா இருக்க மாட்டார், உங்ககிட்ட எதுக்காக பேசுறது அப்படின்னு முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்க மாட்டார், சிரித்து கொண்டே இருக்கிறார். சம்பாஷமானமிவ சர்வவசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேணச்ச வீக்ஷணேன. புனுசிரிப்பு மாறாத திருமுகமண்டலம். அதை சேவிக்கிறச்செல்லாம் நமக்கு தோணும், நம்ம பார்த்து கேள்வி கேட்கிற ஆப்பல் இருக்கும். இவ்வளவு நாள் எங்கு போயிருந்தாய், இன்னைக்கு என்ன தரிசிக்க வந்தாயே, இந்த சிரிப்பு மாறாம எத்தனை நாளா உனக்காக காத்துட்டு இருந்தேன், வரணும்னு உனக்கு தோணலையா, எங்கெங்கோ சுற்றினாய், நான் காத்திருப்பது உனக்கு தெரியலையா என்று சிரிச்சுன்னு கேட்கிறாப்பில் இருக்கிறார். பிரசன்ன வதனேக்ஷணம், பார்வை குளிர்ந்த பார்வை, நம்மை அருகிலே அழைத்து சௌக்கியமா சுகமா, என்னிடத்துல வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா என்ன அன்பு வழியக்கூடிய பார்வை. சேஷசய லோச்சனாமிருத நதீரயா குலித லோலமானானாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமகான்னு பட்டர் தெரிவிக்கிறார். இவ்வெம்பெருமானுடைய அழகையெல்லாம் தேரெழுந்தூர் மருவி அப்பனிடத்தே சேவித்துக் கொள்ளலாம். சமீபத்தில் தான் தேரெழுந்தூரில் மகாசம்பிரோக்ஷணம் நிகழ்ச்சி நடந்துள்ளது. ஆண்டுதோறுமே
பெருமானுக்கு திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கணும், கோவிலை நன்கு பராமரிக்க வேண்டும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிடுறது. ஆனால் எல்லாத்தையும் சேர்ந்து செப்பனிட்டு எல்லா இடத்திலையும் ரிப்பேர் பண்ணி திருப்பணி பண்ணப்பட்டு கும்பாபிஷேகம் சம்புரோக்ஷணம்னு பண்ணுகிறார்கள். பெருமான் அப்போது ரொம்ப அழகுற விளங்குகிறார். தேரெழுந்தூர் ஆ மருவி அப்பன், ஆ பசுமாடு, மருவி அவைகளிடத்தில் இருக்கிற இன்பத்தினாலே பசுமாடு கன்றுகளை விட்டு பிரியாமல் இருக்கும் பெருமாள். அவருக்கு தேவாதிராஜன் திருநாமம். தேவர்களுக்கெல்லாம் பெரியவர் தேவாதிராஜன், தேவப்பெருமாள். காஞ்சிபுரம் பெருமாளும் தேவாதிராஜன், இந்த பெருமாளும் தேவாதிராஜன். தேவாதிராஜன்கிறதுனாலே பெருமை தெரிகிறது. ஆ மருவி அப்பன், கோசகன்கிறதுனாலே எளிமை தெரிகிறது. கோக்கள் பசுமாடுகள், பசுமாட்டுகளுக்கு நண்பனாகவும் இருக்கார், தேவர்களுக்கு நாயகனாகவும் இருக்கிறார். அந்த பெருமானுடைய அழகு சொல்லொணாத அழகு. மூலமூர்த்தின்னு எடுத்துக்கொண்டால் மூலமூர்த்தி நடுவே எழுந்துள்ள இருக்கிறார். பக்கத்துல நாச்சியார்கள், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரே கிடையாது. ஓர் பக்கத்தில் கருடன், மற்றொரு பக்கத்தில் பிரஹ்லாதன். தன் பக்தர்களுக்குன்னே தன்னுடைய கர்ப்ப கிரகத்தில் இடம் கொடுத்திருக்கிறார் மூலமூர்த்தி. முன்னாடி பார்த்தோம்னா உற்சவமூர்த்தி, மனத்தையே கொள்ளக்கூடிய அழகு. அவர் திருமேனி வரணமே தனி வரணம். அதெல்லாத்தையும் திருவுள்ளத்திலே கொண்டுதான் இந்த இடத்துல ஆச்சரியமான ஸ்லோகம். சுனாசம் சுப்ருவம், நீண்டிருக்கிற திருமூக்கு, சுப்ருவம் அழகிய காது வரைக்கும் போய் தொட்டு கொண்டிருக்கிற நீண்ட புருவம், சாரு கபோலம் பருத்திருக்கிற நம்மிடத்திலே எப்போதும் பேச துடித்து கொண்டிருக்கிற கண்ண கதுப்புக்கள், சுரசுந்தரம் தருணம் இளமமாறாத எம்பெருமான். இந்த பெருமாள் ஆறுக்கான வயசாரத பத்திட நாம திருவல்லிக்கேணி பார்சா சேவிக்கிறோம், அப்படியே தான் இருக்கு. நாம 5 வயசுல இருக்கிறச்சையும் சேவிச்சோம், நமக்கு அஷ்டப்த பூர்த்தி அன்னைக்கு 66 போய் சேவிச்சோம். அவருக்கு மட்டும் ஒரு நாள் கூட ஏறவே இல்லை. அவர் அதே போல இருக்கிறார். சுவாமி, கல்லுக்கு எங்கேயானு வயசேருமா என்ன நாம கேட்க பார்க்கலாம். அது வெறும் கல் அல்லவே. வெறும் கல்லா இருந்துட்டா வாசல்னா கிடக்கும். அப்படி அது கிடக்கலையே, உள்ளுக்குள்ள இருக்கு. வெறும் கல்ல லட்சக்கணக்கான மக்கள் தினம் வந்து தொழுதுட்டு போவாளான்னு அப்படியும் இல்லையே, உள்ளுக்குள்ளதான் வச்சிருக்கோம். அதனால வெறுமே கல்லுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லையே. இந்த கல் மந்திரத்தாலே, புனித நீராலே, பக்தர்களாலே, ரிஷிகளாலே எழுந்துருள பண்ணப்பட்டது. அனைத்து சக்தியும் வாய்ந்தது. நமக்கு காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னையே ஒரு விக்கிரக ரூபத்துல குறைத்து கொள்ளுகிறான் எம்பெருமான். ஒரு குறைவும் அவனுக்கு வந்துவிடாது. அந்த விக்கிரகத்துக்கு தான் ஆராதனம், பூசை, புனஸ்காரம், அதுக்கு வேண்டிய புஷ்பம், அதுக்கு வேண்டிய ஆபரணம், இது இத்தனை நாம் செய்கிறோம்னால் நமக்காக இறங்கி வந்து ஒரு விக்கிரக ரூபத்துல ஏத்துன்னு இருக்கார். நம்மாலையும் தியானம் பண்ணோம்னா விக்கிரகத்தான் பண்ண முடியும். ஆகாயத்தை பார்த்து தியானம் பண்ணுன்னா எப்படி பண்றது? எத்தனை நாய் வெட்ட வெளியை பார்த்துட்டே இருக்கிறது சொல்லுங்க. அதே பெருமாள் இருக்கார் பாருங்க, தேரெழுந்தூர் அமர்வியப்பன், இவரை தியானம் பண்ணுங்கோன்னு சொன்னா உள்ளம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். வேதாந்த தேசிகன் சாதித்தார், சித்த ஆலம்பன சௌகரியம். நம் உள்ளத்தாலே சுலபமா ஒன்ன நினைக்கணும்னால் அதற்கு உருவம் இருந்தால் தான் நடக்கும். அருவத்தோடு இருந்தா தியானிக்கிறதே நடவாது. ஆமருவி அப்பன் பசுமாடு கன்றுகளோடு இருக்கிறவர். தருணம் இளம மாறாமல், ரமணீயாங்கம் அருண ஓஷ்ட ஈக்ஷண அதரம், எந்தெந்த அவயவத்தை பார்த்தாலும் வயசே ஆகலன்னா. ரொம்ப அழகிய திருக்கண்கள், அழகிய திருவாய், அழகிய அங்கங்கள் ஒன்னொன்னும். பிரணதாஸ்ரயணம் நிருண்ணம் சரண்யம் கருணார்ணவம், ஒரு கருணையே வடிவெடுத்து பெரிய கடலை போலே பெருமாள் இருக்கிறார். ஸ்ரீவத் சாங்கம், தன் திருமார்பில் ஸ்ரீவத்சங்கிற சிறு மரு, அந்த மருவாலே அடையாளமிடப்பட்டிருக்கிறார். திருமார்பில் பெரிய பிராட்டியார் எழுந்துள்ளி இருக்கிறார். கனசியாமம், கருத்த திருவுருவத்தோடே புருஷம் வனமாலினம், நீண்ட மாலை தரித்து கொண்டு சில சமயம் ரத்தனாங்கி சாத்திக்கிறார், சில சமயம் முத்தங்கி சாத்தி கொள்ளுகிறார். பெருமாளுக்கு முத்தாலேயே அங்கி பண்ணி சமர்ச்சு விடுறார். முத்தே அவர் தான். ஆழ்வாரே முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ன வித்தே உன்னை எங்க நான் விடுகேனேன்னு பாடினார். அவனே முத்து, நல் முத்து. அந்த முத்துக்கு முத்து சாத்தினா போலே முத்தாலேயே கபாய் பண்ணி சாத்துறார்கள். மாணிக்கத்தாலே ஷஹப்பு கல்லாலேயே பெருமான் ரொம்ப ஆச்சரியமா அங்கி சாத்தி கொள்ளுகிறார். அப்படியெல்லாம் கனசியாமம் புருஷம் வனமாலினம், சங்க சக்கர கதா பத்மைஹி அபிவ்யக்த சதுர்புஜம். சங்கம், சக்கரம், கதை, பத்மம் என்று 4 திருக்கைகளில். இதில் ஆச்சரியம், திருச்சேரை சாரநாத பெருமானிடத்திலேயும் அதே போல தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் மூலமூர்த்தியினிடத்திலேயும் அவன் மூலமூர்த்தியினுடைய கையை சேவித்தில்னா இந்த இடத்துல தண்டோ